எப்பயுமே சோம்பலா இருக்கா உங்களுக்கு? நிறைய தலைமுடி கொட்டிட்டே இருக்கா? தைராய்டு டெஸ்ட் பண்ணா தைராய்டு நார்மலா இருக்கா? அப்படியானா இது வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு வந்து கம்மியா வேலை செய்யறது தான் வந்து ஹைப்போதைராய்டிசம். நம்மளுடைய தலையில இருந்து கால் நகம் வரைக்கும் தைராய்டுடைய எல்லா பகுதியிலையும் தைராய்டு வந்து வேலை செய்யும். உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம குறையறதும் தைராய்டுனால தான், ரொம்ப ஏறுறதும் தைராய்டுனால தான். எதுவுமே ரீசன் இல்லாம ஏறுதுன்னு சொன்னா அதெல்லாம் வந்து தைராய்டுடைய எஃபெக்டா வந்து இருக்கும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பலாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ எந்த வேலையும் செய்யாம ஒரே இடமா உட்கார்ந்து இருக்கீங்களோ அப்போ தைராய்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதோடைய வேலை செய்யற கெப்பாசிட்டி வந்து அது கம்மியாயிட்டே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்களே பிசிக்கலி ஆக்டிவா வச்சிருக்கீங்களோ தைராய்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணுமோ அது மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சங்கு முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு. அந்த முதிரையை ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பண்ணணும். மூச்சு பயிற்சியோட சேர்த்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் செய்துட்டே வந்தோம்னாக்கா கம்ப்ளீட்டா நம்மளுடைய சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் லெவல்ல இருந்து கம்ப்ளீட் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். டிசீஸா மாற முன்னாடி இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. டேக் கேர்.